எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் கதைக்கிறேன். ஜெகத் கஸ்பர் எப்பயிலேருந்து நல்லவரானார், யோகியரானார்ன்னு எனக்கு தெரியல சரியோ. ஜெகத் கஸ்பர் இப்போ வந்து தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வு எடுக்கணுமென்று சொல்லிக்கொண்டு திரிகிறார். இந்த ஜெகத் கஸ்பர் 2009 திமுக செய்த துரோகத்தை நியாயப்படுத்தி அதுக்கு வெள்ளை அடித்து கொண்டு திரிகிற ஒரு நபர். இவர் திமுகவின் நிகழ்ச்சி நிரலின் கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். சரியா? இவருக்கு எங்காலேருந்து திடீரென்று அக்கறை வருகுது தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வு செய்யணுமென்று? ஒரு இந்திய முகவருக்கு எங்காலேருந்து அக்கறை வருகுது என்றதை நாங்கள் கேட்கணும். இன்னொரு தரப்பு இயங்கி கொண்டிருக்குது யூகேல இருந்து வரலாற்று மையம் என்று சொல்லி. வரலாற்று மையத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சங்கீதன் என்பவர், அவருடைய உண்மையான பேர் சங்கீதன் கிடையாது, இன்னொரு போராளின்ற பேரை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இது ஒரு ஆள்மாறாட்டம் என்று சொல்லி நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் அவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனமாக இருக்குது. இந்த சங்கீதன் என்பவரும் நிறைய கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். தலைவரின் மரணம் எப்படி நிகழ்ந்தது, தலைவருடைய வீரச்சாவு எப்படி நடந்தது என்று. அது என்ன வேர்ஷன் என்று பார்த்தீங்கன்னா சிங்கள அரசாங்கம் சொல்கிற அதே கதையை இவரும் சொல்லி கொண்டிருக்கிறார், ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்தது போல. சரிதானே? இங்கால ஜெகத் கஸ்பர் வந்து அவர்கிட்ட இஷ்டத்துக்கு அவரும் ஒரு கதையை கட்டி கொண்டு திரிகிறார். இவையல் சொல்லுற கதை ஒத்துப்போகவே இல்லை. ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி கொண்டு திரிகிறோம். தலைவர் எப்படி இறந்தார், அவருடைய குடும்பத்துக்கு என்ன நடந்தது, பொட்டமான அன்னைக்கு என்ன நடந்தது, ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாருமே உண்மையான செய்தி என்ன என்று அறியாதவர்கள். உண்மை அறிந்தவர்கள் உயிரோடும் இல்லை. இதுதான் நிதர்சனம். சரியோ? அப்போ இவர்களேன் இல்லாத தெரியாத ஒரு விஷயத்த நடந்தது என்று சொல்லி கிளைம் பண்ண வாரினம். இந்த வெளிநாட்டில் தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி காசு பறிக்கிற கூட்டம், இந்த காசு பறிக்கிற கூட்டம் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்கு நீங்கள் இப்படி ஒரு கிளைமை செய்ய தேவையில்லை. அது நீங்கள் உங்கள் புறம்பெயர் அமைப்புகள் ஊடாக நீங்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு விட்டு அதை சமாளிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை ஒரு சப்பகட்டாக வச்சுக்கொண்டு இவையல்ட உண்மையான நோக்கம் என்னன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அண்டன் பாலசிங்கம் அண்ணன், தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அண்ணன் சொல்கிறார், ஒருத்தன் கதைக்கிற கதையை விடுங்கோ. சரிதானே? ஒருத்தன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாதீங்க, கேள்வி கேட்கப்பட்டதன் பின்னால் இருக்கக்கூடிய நோக்கத்துக்கு பதில் சொல்லுங்கோ என்று சொல்லி அண்டன் பாலசிங்கம் அண்ணன் எழுதியிருப்பார். அதை மாதிரி தான் இந்த வீர வணக்க நிகழ்வு என்றதை செய்ய வரக்கூடிய தரப்பு யாரென்று பாருங்கோ, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தரப்பு யாருன்னு பாருங்க. ஜெகத் கஸ்பர் எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் சந்தேகிக்கத்தான் வேண்டும். இந்த நிகழ்வு வந்து தலைவருக்கு இவர்கள் மரியாதை செலுத்துவதற்காக செய்யப்படுகிற நிகழ்வு அல்ல. இது தலைவருக்கு முடிவுரை எழுதி மேலும் குழப்பங்களை விளைவித்து அடுத்த வருடம் இவர்கள் பொட்டமான அன்னைக்கு செய்ய போகிறோம். நம்ம ஏன் இந்த வருஷம் செய்யலையேண்டா அதுக்கு பதில் இல்லை. அப்போ இவையோட நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு வருடமும் எதையாவது கொண்டு வந்து குழப்ப வேண்டும். இப்போ அடுத்த வருஷம் இதே தரப்பு May 18 வந்து ஒரு குழப்பத்தை செய்கிறதுக்கு நிற்கிறீங்க. சரிதானே? அதுக்கப்புறம் பொட்டமான அண்ணேண்டே அடுத்த வருஷம் மாவீரர் நாளுக்கு குழப்பம் செய்கிறதுக்கு பயன்படுத்துவீங்க. அப்போ இவையோட நோக்கம் வந்து எங்கட தலைவரண்ட பேரை பயன்படுத்தி கொண்டு தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இவேல் ஒன்று காசு விளையாடுது இதுக்குள்ள. இன்னொன்று வந்து தலைவரண்ட மரணம் தொடர்பான கண்ட கட்டுக்கதைகள் எல்லாம் அவிழ்த்து விடப்படுகிறது. மூன்றாவது இவையல் தங்களை தாங்களே இயக்கம் என்று கிளைம் பண்ணி கொண்டு இன்னொரு புது தலைமையை கொண்டு வந்து நிறுத்துறதுக்குரிய வேலை நடக்குது. அப்போ சும்மா ஒரு நிகழ்வு என்று சொல்லி தலைவருக்கு இவங்கள் மரியாதை செலுத்துகிறாங்கள் என்று நம்பி போய் எங்கட சனம் ஏமாறக்கூடாது. மிக தெளிவாக அவதானமாக இருந்து இந்த கூட்டத்தை புறக்கணிக்கணும்.